2.8. Sum number 2. Find the sum of first 6 terms. Sum of first 6 terms of a GP. 5, 15, 45 and going. அவங்க ஜிபின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஜிபின்னு மென்ஷன் பண்ணதுனால ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா T2 டிவைட் பை T1 அந்த ஃபார்முலா போட்டால் போதும். ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஏ தெரியும் ஃபர்ஸ்ட் டேர்ம். நம்ம கண்டுபிடிக்கிற ஆர் கிரேட்டர் தென் ஒன்னா லெஸ் தென் ஒன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சம் நம்பர் 2. Exercise 2.8. Question number 2. Find the sum of first 6 terms of the GP 5, 15, 45 and going. So question alla gavaninga. Find the sum of first 6 terms of a GP. So கொடுத்திருக்கிற GP first நம்ம எடுத்து எழுதலாம். So GPங்கிறது 5 question 5, 15, 45. The required GP is 5, 15, 45 and so on. இதுல ஏங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆர்ங்கிறது என்ன? ஆர் இஸ் T2 by T1. T2 15 divided by 5. 1 5 is 5, 3 5s are 15. So R வந்து நமக்கு 3 கிடைக்கும். So R value 3. That 3 is greater than 1. So R வந்து greater than 1 இருக்கு. அப்ப SN ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா A R power n minus 1 divided by R minus 1. ஆனா n வந்து 6 ன்னு கொடுக்குறாங்க. Sum of first 6 terms n equal to 6. So n-ங்கிற place 6 யூஸ் பண்ணிடலாம். S6 is equal to A, it is 5, R is 3, R value 3, power 6 minus 1 divided by R value வந்து 3 minus 1. So 5 by 3 minus 1, 2. இப்போ 3 power 6 வந்து நம்ம ரஃப் ஒர்க்கில் போட்டு பார்க்கலாம். ரஃப் ஒர்க் 3 power 6 actually 3 cube வச்சுக்கோங்க. 3 3s are 9, 9 3s 27. 27 into 27. So 27 into 27 multiply பண்ணி பாருங்க 729 வரும். 729 minus 1. 729 minus 1 728 வந்திருக்குமா? 5 by 2 இது ஒரு 728. So இப்போ செகண்ட் டேபிள கட் ஆகும். 1 2 is 2. 3 2s are 6. 1 12 இருக்கு. 6 2s are 12. 4 2s are 8. 5 into 364. So 5 into 364 நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஸோ நீங்க மேனுவலா போட்டு பாருங்க. 364 into 5. That pi is equal to 1820. This is equal to 1820. அப்ப sum of first 6 terms equal to 1820. இதான் ஆன்சர். ஆன்சர்ல டவுட் இருக்கா கோகுலுக்கு? டவுட் இல்ல. புரிஞ்சுச்சா? எஸ் மேம் புரியுது. இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னு தெரியுதா? எஸ் மேம். யூஸ் பண்ண ஃபார்முலா இதான் ஃபார்முலா. R value is 3 which is greater than 1. Sum number 2ல டவுட் இருக்குன்னா டவுட் கேட்கலாம். any doubt? டவுட் இல்ல புரிஞ்சுச்சு. புரிஞ்சுச்சு. ஓகே. எஸ் மேம். So question number 3 பார்க்கலாம். எஸ் மேம்.
Question number 3. Find the first term of a GP whose common ratio is 5. Common ratio no R. R is equal to 5. Whose sum of first 6 terms is 46,872. அதாவது S6 கொடுத்திருக்காங்க, R கொடுத்திருக்காங்க, first term A என்ன அப்படிங்கிறது question mark-ஆ இருக்கு. As usual, R வந்து 5ங்கிறப்ப that is greater than 1. இப்போ greater than 1க்குள்ள ஃபார்முலா தெரியும். தெரியும் தானே கூகுள்? மேம் R greater than 1க்கு ஃபார்முலா தெரியும் தானே? a r power n minus அதான் மேம். R greater than 1னா a r power n minus 1 minus 1 தெரியும் மேம், தெரியும். divided by r minus 1. yes மேம். இந்த divided by சொல்ல மாட்டேங்கிற நீ, அதான் கேக்குறேன். divided by r minus 1. yes மேம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3. Exercise 2.8. Question number 3. Find the first term of a GP. Whose common ratio five and whose sum to first 6 terms, sum to first 6 terms 46,872. So question கவனிச்சிங்கன்னா, find the first term, that is A is a question mark. What is given? Common ratio R is equal to 5. First 6 terms, that is S6 summation is given. The solution ஆரம்பிக்கலாம். So common ratio R is equal to 5. S6 is equal to 46,872. This R is greater than 1. Therefore, என்ன formula யூஸ் பண்ண போறோம்னா A R power n minus 1 divided by R minus 1 is equal to 46,872. So A place நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாதுன்னு A தான் கண்டுபிடிக்க போறோம். R பிளேஸ்ல 5 பவர் n, n பார்த்தீங்கன்னா இதுல 6 இருக்கு. அப்போ n is equal to 6, 5 பவர் 6. இதுல இருந்து n வந்து 6 ன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. minus 1 divided by 6 minus 1, it is 5. This is equal to 46,872. So next line ல நம்ம எப்படி கொண்டு வரோம்னு பாருங்க. இந்த 5 ரைட் சைடு கொண்டு போயிடலாம். A 5 power 6 minus 1 is equal to 46,872 into 5. இந்த bracket term வந்து divided by கொண்டு வரணும். So A is equal to 46,872 into 5 is divided by, actually 5 power 6. So 5 power 6 நம்ம 5 power 6 5 square 5 square 5 square split பண்ணிக்கோங்க. It is 25 25 25. Actually 25 25 625 and 625 into 25, that is so 25 into 25 625, 625 into 25 15,625. So in the term 15,625 minus 1. Separate பண்ணா 5 minus 1 4 ஆகும். So 46,872 into 5 divided by 15,624. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம கேன்சல் பண்ண வேண்டிய ஒர்க் மட்டும் நமக்கு இருக்கு. So கூகுள் புரிஞ்சுதா புரியலையா? புரியுது மேம்.
புரியுது. whose common ratio sum of first 6 terms தானே கரெக்ட் ஆ ஆ 5 கரெக்ட் இந்த நம்பரை வேணா இந்த நம்பரை 5 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த நம்பரால டிவைட் பண்ணி பார்க்கலாம் 46,872 into 5 இப்படி நம்பர் வருது 46,872 into 5 this number is divided by 15624 it's exactly 15 வருது 15624 ஸோ நான் எனக்கு இந்த புக் பேக் ஆன்சரோட மேட்ச் ஆகல ஸோ 18மா எஸ் மேம். நான் ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி புக் பேக் ஆன்சர் வேற இதுல வர்ற ஆன்சர் வேற மாதிரி வருது எஸ் மேம். ஸோ ஒன் மோர் டைம் செக் பண்ணி பார்ப்போம் 46,872 into 5 this number is divided by 15624 so 15 so 2.8 question number 3 so one more time நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் So question திரும்ப read பண்ணி பாருங்க. Find the first term of a GP whose common ratio is 5 and whose sum to first 6 terms. இப்போ n is equal to 6. Google மேம் நம்ம ஒரு இடத்துல சப்ஸ்டிடியூஷன்ல தப்பு போட்டுக்கோ நீ கவனிக்க இல்லையா எங்க மேம்? நீங்க n தான் 6 r வந்து 5 5 minus 1 4 தானே வரணும் ம் எஸ் மேம். பார்க்கல மேம். கவனிக்கலையா இதை பார்த்துட்டேன் மேம். அது சரியா பார்க்கல மேம். this is number into 4 this is into 4 இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா this number is into 4 so 46,872 into 4 this number is divided by 15624 is equal 12 புரிஞ்சுதா எஸ் மேம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி நான் வந்து சம்டைம் ஒரு ரைட்டிங்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணேன்னா நீங்க தப்பா எழுதுறீங்கிறத மென்ஷன் பண்ணணும் therefore a is equal to 12 therefore the first term is equal to 12 so புரிஞ்சுதா உனக்கு எஸ் மேம். இதுல யூஸ் பண்ண ஃபார்முலா a r power n minus 1 divided by r minus 1 இதான் மெயின் ஃபார்முலா so next question so question number 4 question number 4 find the sum to infinity of 9 plus 3 plus 1 and going so infinite அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம் sum of infinite termக்கு ஃபார்முலா a divided by 1 minus r அப்படிங்கிற ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா எஸ் மேம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இதுல வந்து 2 டிவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த ரெண்டு டிவிஷனையும் போட போறோம் இதுல எதுன்னு எப்படி ஃபீல் பண்ற கஷ்டமா ஃபீல் பண்றியா ஈஸியா ஃபீல் பண்றியா ஈஸியா தான் இருக்கு. ஆனா ஃபார்முலா படிக்கணும் ஆ தெரியுதா எஸ் மேம். ஆமா say exercise 2.8 question number 4 division 1 find the sum to
infinity of first sum 9 plus 3 plus 1 plus going. இதான் question. Solution. இதில் a அப்படிங்கிறது first term. r பார்த்தீங்கன்னா t2 divided by t1. So t2 is 3, t1 9. Simplify பண்ணி பாருங்க 1 by 3. 1 3 is 3, 3 3 are 9. So r is equal to 1 by 3. So infinity, sum to infinity கேட்குறாங்க. That is S infinite is equal to A divided by 1 minus R. இது formula. So formula substitute பண்ணுங்க 9 divided by 1 minus R வந்து 1 by 3. இப்போ இந்த denominator தான் first simplify பண்ண வேண்டியது இருக்கு. So 9 divided by, so denominator LCM எடுத்துட்டீங்கன்னா 3. 3 minus 1 is 2. 2 by 3. So இப்போ பாருங்க 9 into the 2 by 3 வந்து 3 by 2 வரும். So 9 into 3, 27 by 2. So sum of infinity, S infinity is equal to 27 by 2 அப்படிங்கிறது answer. So doubt இருக்கா? No. So இதில் யூஸ் பண்ண formula A divided by 1 minus R. So doubt கேட்குனா கேட்கலாம். Doubt புரிஞ்சுச்சு. புரிஞ்சுச்சா? So இதிலே second division பார்க்கலாம். Question number 4, division number 2. Find the sum to infinity infinity of the question 21 plus 14 plus 28 by 3 is going. Then question. Find the sum to infinity. So இதில் A என்ன? A is the first term. So 21. R என்ன? That is T2 divided by T1. T2 14 divided 21. 2 sevens are 14. 3 sevens are 21. But R value 2 by 3 கிடைக்கும். So question sum to infinite. So S infinite is equal to A divided by 1 minus R. So A is 21. 1 minus R. R is 2 by 3. இப்போ இந்த denominator மட்டும் LCM எடுத்து simplify பண்ணா ஆன்சர் கிடைக்கும். 21. LCM வந்து உங்களுக்கு 3 வந்திருக்கும். So 1 into 3, 3. 3 minus 2. This is equal to 21 divided by 3 minus 2 is 1 by 3. This is equal to 21 into, இந்த நம்பரை வந்து நான் into reciprocal போடுறேன் 3 by 1. 21 into 3, it is 63. So S infinite, sum of infinity is equal to 63. புரிஞ்சுதா? So புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? இல்ல மேம். So S infinite is equal to A divided by 1 minus R ங்கற ஃபார்முலா. 1 minus R. So இப்போ ரெண்டு டிவிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். So question number 5 பார்க்கலாம். Yes ma'am. Question number 5. If the first term of an infinite GP is 8, A is equal to 8, and its sum to infinity is 32 by 3, S infinity given, then find the common ratio, or is the question mark. அவங்க sum of infinity கொடுத்ததுனால நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னன்னு தெரியும். A divided by 1 minus R. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். A is given, R மட்டும் unknown. ஸோ அந்த ஃபார்முலால இருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு R கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 5.
கோகுல் புரியுதா உனக்கு? எஸ் புரியுது மேம், புரியுது. லெசன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா எப்படி? எஸ் மேம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ இதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா சம் முடியும் போது அந்த ஃபார்முலாவை கேட்பேன். எஸ் மேம். எக்ஸசைஸ் 2.8 question number 5. If the first term of infinite GP is 8 and its sum to infinity is 32 divided by 3, then find the common ratio. Question புரிஞ்சிருக்காமா? If the first term of infinite GP is first term na a, அப்ப a is equal to 8 அப்படிங்கிறது given, and sum to infinite s infinite given, common ratio is a question mark, r is equal to question mark. The solution பார்க்கலாம். First term, so a is equal to 8, s infinite is equal to 32 divided by 3. S infinite formula என்ன? a divided by 1 minus r. This is equal to 32 divided by 3. So a தெரியும் 8 ன்னு கொடுத்திருக்காங்க. 8 divided by 1 minus common ratio is not given. So r ஆவே இருக்கட்டும். This is equal to 32 by 3. Just cross multiply பண்ணிடலாம். இப்படி cross multiply பண்ணுங்க. 1 minus r into 32, 3 into 8, 3 8s are 24. So 1 into 32, 32 minus 32r is equal to 24. இந்த 32 right side கொண்டு போயிடலாம். So minus 32r is equal to 24 minus 32. So நமக்கு பார்த்தீங்கன்னா 24 minus 32 subtract பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு minus 8 கிடைக்கும். minus 8. Here minus 32 into r. So நமக்கு r தான் calculate பண்ணணும். அப்போ r is equal to minus 8 divided by minus 32. So minus minus get cancelled. 1 8 is 8, 4 8s are 32. அப்போ r value என்ன? r is equal to 1 by 4. இப்போ டவுட் இருக்கா? So question r தான் கேட்டிருக்காங்க. r is equal to 1 by 4. The common ratio is 1 by 4. டவுட் இருக்கா கூகுள்? டவுட் இல்ல. புரிஞ்சுதா? எஸ் மேம். So இந்த இடத்துல s infinite என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? இந்த மேம் இந்த a r by n minus 1 இதாண்டா s by infinite. 1 minus r. a s infinite இருக்கு. a r power ஏன்னு சொல்ற? a divided by தானே? a divided by 1 minus r. ஆமா. கரெக்டா போய் சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு பார்க்கலாம். s infinite is equal to a by 1 minus r. good. ஃபார்முலா லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கன்ஃபியூஷன் ஆக கூடாதுமா. மட்டுமே ஆகும். So next question, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல உள்ள क्वेश्चन ரெண்டுமே. 6th question, find the sum to n terms of a series. First division பாத்தீங்கன்னா 0.4 0.4 plus 0.44 plus 0.444 plus up to n terms. So the first division. And second division பாத்தீங்கன்னா 3 plus 33 plus triple time 3, 333 is going to n terms. So நம்ம ஒவ்வொரு சமா பார்க்கலாம். இந்த மாடல் சம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. இது சம்டைம் ரேரா இப்ப 2 மார்க்லாம் கேக்குறாங்க. சரி பாத்துறலாம். சம் பார்க்கலாம். மோஸ்ட்லி 5 மார்க்ல தான் கேட்பாங்க.
ரொம்ப ரேரா 2 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். Exercise 2.8. Question number 6. Division 1. Find a sum to n terms. Sum to n terms. That is 0.4 plus 0.44 plus 0.444 plus up to n terms. Question புரிஞ்சுதாப்பா? Yes, ma'am. அதாவது உங்க சீரீஸ் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா 0.4 plus 0.44 plus 0.444 இப்படி அடுத்த டேர்ம் வரதா இருந்தா 0.4 times 4 எழுதுவோம். n டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அதை ஆட் பண்ண போறோம். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து ஆட் பண்றது எப்படி அப்படிங்கறது பாத்துடலாம். Okay. பார்க்கலாமா? Yes, ma'am. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிடலாம். சொல்யூஷன். ஒருவேளை இதே மாடல்ல நம்பர் மாத்தி கேட்டா கூட நீங்க இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் அப்படியே கொஸ்டின் எழுதுங்க. Yes, ma'am. ம். ஸோ அப் டு n terms. ஸோ அடுத்த லைன்ல நம்ம ஆக்சுவலி இது ஃபுல்லாவே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கு. ஒரு 4 காமனா எடுத்துருங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.1, அதுக்கு அடுத்த டேர்ம் 0.11, நெக்ஸ்ட் டேர்ம் 0.11. So plus up to n terms. The first lineல புரியலன்னா டவுட் கேட்கலாம். டவுட் இருக்கா? இல்ல மேம். புரியுதா? yes, புரியுது. ஓகே. அடுத்து என்ன பண்றோம்னா, ஒரு 9ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். 4 multiply with 9 and divided by 9. So அப்போ சேம் லைன் தான் கிடைக்கு. 0.1 plus 0.11 plus 0.11 plus up to n terms. Next lineல இந்த divided by 9 வச்சுக்கலாம். 4 by 9. மல்டிப்ளை பண்ண 9 பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 0.1 into 9 0.9 plus 0.99 plus 0.999 is up to n terms. இதுல டவுட் இருக்கா? இல்ல மேம். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே ஒருவேளை இதுல 7 இருக்குன்னா 7 வெளியே எடுப்போம். பிராக்கெட்டுக்குள்ள 1 கொண்டு வந்துட்டு 9ஆல தான் மல்டிப்ளை பண்ணுவோம், 9ஆல டிவைட் பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்படி செய்துட்டோம்னா என்ன ஆகும்னா, அடுத்த லைன்ல இந்த 0.9 1 minus 0.1, இது 1 minus 0.01 அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ 1 ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ஒரு பிராக்கெட், ரிமைனிங் டேர்ம்ஸ் ஃபுல்லா ஒரு பிராக்கெட்டா கொண்டு வர போறோம். இதுதான் ஜெனரல் ப்ரொசீஜர் இந்த கொஸ்டினுக்கு உரியது. ஓகேவா? புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்சுச்சு. ஓகே. this equal to 4 by 9. இந்த 0.9 நான் எப்படி எழுதுறேன்னா 1 minus 0.1 plus இந்த 0.99 1 minus 0.01 close the bracket plus 1 minus 0.001 is going up to n terms. இந்த லைன்ல டவுட் இருந்தா டவுட் கேட்டுக்கோ. டவுட் இல்ல. ஓகே. now close the bracket. ஏன்னா இந்த பிராக்கெட்டுக்கு வெளியே 4 by 9 வந்து காமனா இருக்கு. எல்லா டேர்ம்ஸ்க்கும் 4 by 9 காமன். இப்போ this equal to 4 by 9. ஸோ ஒவ்வொரு பிராக்கெட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1, இதுல ஒரு 1, அப்படி n டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ கலெக்டிங் ஆல் 1 in 1 bracket. எல்லா இதுல உள்ள 1ஐயும் கலெக்ட் பண்ணி ஒரு பிராக்கெட்டா போடலாம். அப்போ 1 plus 1 plus எல்லாமே ஃப்ரண்ட்ல பிளஸ் தான் இருக்கு. பிளஸ் அப் டு n டேர்ம்ஸ் வர்றதுனால n டைம்ஸ் வரும்.
ஸோ n டேர்ம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். இது ஒரு பிராக்கெட். அதுக்கப்புறம் இந்த 0.1க்கு ஃப்ரண்ட்ல மைனஸ், 0.01க்கு ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த டேர்முக்கு ஃப்ரண்ட்லயும் மைனஸ் தான் இருக்கு. அப்போ ஒரு மைனஸ் நான் காமனா எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் அடுத்த பிராக்கெட்ல எழுத போறேன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா கோகுல்? புரிஞ்சுதா? புரியுது. ஆன்சர் ரொம்ப நேரம் ஆகுதான் கேக்குறேன். 0.1 plus actually this term is 0.1 whole square plus இந்த term வந்து 0.1க்கு whole cube up to plus இது ஒரு n terms. Close the bracket. So பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிராக்கெட்டுக்குள்ள இது ஒரு பிராக்கெட் மைனஸ் போட்டு இன்னொரு பிராக்கெட். ஆக்சுவலா இந்த ரெண்டு பிராக்கெட்டுக்கும் காமன் டேர்ம் 4/9. மீனிங் இந்த எழுதின விதம் புரிஞ்சிருக்கா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லைன் என்னவாகும்னா 1 1 1 சொல்லி n டைம்ஸ் ஆட் பண்றதுனால இதுக்கு பதிலா நான் n சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கால்குலேஷன் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 1 1 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 2, 3 டைம்ஸ் ஆட் பண்ணா 3. இப்போ n டைம்ஸ் ஆட் பண்ணா என்னது? n. So for this bracket we can write n. Okay. So 4/9 is equal to 4/9. First bracket placeல n போடுறோம் minus. The second bracket பாத்தீங்கன்னா அது ஒரு GP actually. So second bracketல இதுல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனை ஃபர்ஸ்ட் இங்க எழுதி காட்டுறேன். செகண்ட் பிராக்கெட்ல டேர்ம்ஸ் வந்து என்னன்னா 0.1 plus 0.1 whole square 0.1 cube அப்படி போயிட்டே இருக்கு. எப்படின்னா n டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. So இதுல a என்ன 0.1, r என்னன்னா 0.1 the whole square னா 0.1 2 times divided by first term t2 divided by t1. The term cut ஆயிட்டுனா again we get 0.1. That value is less than 1, isn't it? Yes ma'am. கவனிக்கிறியாமா? Yes ma'am, கவனிக்கிறேன். 0.1ங்கிறது 1 விட கம்மிங்கிறது புரியுதா? Yes ma'am. ஓகே. அப்ப இந்த இடத்துல நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பேன்? Sn equal to a 1 விட கம்மியா இருக்கு 1 minus r power n divided by 1 minus r. அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிருப்பேன். அதாவது இந்த செகண்ட் பிராக்கெட்டுக்கான வந்து இந்த செகண்ட் பிராக்கெட் ஒரு தனி சம்மா இருந்தா ஒரு ஜிபியில எப்படி ஆட் பண்ணுவோமோ அந்த கால்குலேஷனை அந்த பிராக்கெட்டுக்கு வெளியே நான் காட்டுறேன். இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a என்ன? a is a 0.1 1 minus r power n. rங்கிறதும் 0.1 power n divided by 1 minus r 1 minus 0.1. இந்த லைன்ல டவுட் இருக்கா? டவுட் இல்ல மேம். இல்ல. Now this is equal to. So இந்த calculation இதுல இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே எழுதுறேன். இந்த டேர்ம்ஸ் இந்த சப்ஸ்டிடியூஷனுக்கான calculation இது 4/9 ஃபர்ஸ்ட் டேர்ம் n தான் 0.1 1 minus 0.1 0.9 வந்திருக்கும். இந்த டினாமினேட்டர் 0.9. அடுத்தது 1 minus இந்த 0.1 வேணாம், இந்த 0.1 நம்ம 1/10 போட்டுக்கலாம். 1/10 தான் 0.1 the whole power n. Close the bracket and bracket. Bracket கரெக்டா போடுங்க. இந்த bracket openக்கு closed and இந்த openக்குள்ள closed இந்த bracket. This is equal to இந்த 4/9 வந்து first termக்கும் common, the second termக்கும் common. உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டா 4/9 into n, இந்த மைனஸ் சைன் 4/9. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா 0.1 0.9 ஒரு இன்டு 10 நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா இட் பிகம்ஸ் 1/9. புரிஞ்சுதா கோகுல்? புரியுது மேம். அதாவது 0.1 divided by 0.9. So multiply with 10 in numerator and denominator, it 1/9. So அதனால இது 1/9 போட்டுக்கிறேன். அண்ட் இந்த பிராக்கெட்டை ஃபர்தரா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 1 minus 1/10 whole power n. n வேல்யூ தெரியாது, ஸோ அப்படியே தான் வைக்க முடியும். ஸோ இப்போ 4/9 into n minus 4 into n 4, 9 9s are 81, 1 minus 1/10 power n, close the bracket. Actually இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதுல டவுட் இருக்கா? டவுட் இல்ல மேம். இது டிஃபிகல்ட்டியா இருக்கா? லைட்டா. அது வந்து இந்த சம் வந்து ஸோ ஒரு 1 டைம் 2 டைம் பார்த்து எழுதி பாருங்க. கான்செப்டை புரிஞ்சு ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்கணும்.
எஸ் மேம். நான் என்ன சொல்லி கொடுத்தனோ இப்ப காமன் ஃபேக்டர் எதுவோ காமன் ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கிறோம். தென் 9ஆல மல்டிப்ளை டிவைட் பண்றோம். மல்டிப்ளை பண்ற நம்பரை உள்ள பிராக்கெட்டுக்கு உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம். அப்புறம் அது 0.9 0.99 அப்படி இருக்கும். அத 1 மைனஸ் அந்த ஃபார்மட்ல எழுதணும். கலெக்டிங் ஆல் 1 இன் 1 பிராக்கெட். அதுக்கப்புறம் ரிமைனிங் டேர்ம்ஸ் இன் அதர் பிராக்கெட். ஸோ 1 வந்து n டைம்ஸ் இருக்கிறதுனால n சிம்பிளா போட்டுடலாம். இந்த செகண்ட் டேர்முக்கு மட்டும் எப்பவுமே ஒரு ஜிபி கீழே தான் அது வரும். ஜிபினா ஆக்சுவலி n டேர்ம்ஸ்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா இருக்கும். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஃபார்முலாவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா இருந்தா ஆர் கிரேட்டர் தென் 1, லெஸ் தேன் 1 லெஸ் தேன் 1க்குள்ள ஃபார்முலா போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண பிறகு பிராக்கெட்டுக்கு வெளியே எது இருக்கோ அதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதுக்கப்புறம் அப்படியே வச்சிருங்க, அவ்வளவுதான். சரி, டவுட் இருக்கா இப்போ? இல்ல மேம். ஓகே, சம் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் மேம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் போடலாம். நீங்க இப்ப நான் சம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சேம் பேட்டர்ன்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட இருக்கலாம். நான் காட்டி தரேன், சம் கூட ட்ரை பண்ணி பாருங்க. எஸ் மேம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதனால சொல்றேன். எஸ் மேம். Find the sum to n terms of the series. Division number 2 பாருங்க. 3 plus 33 plus 333 up to n terms. இந்த சம் என்ன செய்வோம்னா 3 is a common factor. ஃபர்ஸ்ட் 3 ஃபுல்லா வெளிய எடுக்கணும். புரிஞ்சுதா? கூகுள் ப்ரொசீஜர் புரியுதா? எஸ் மேம், புரியுது. ஓகே, நான் செய்ய நீ என் கூட ஃபாலோ பண்ணிட்டே வா. Exercise 2.8 question number 6ல division 2. Find the sum of n terms of the series 3 plus 33 333 is going up to n terms. The question. So first question first எழுதிக்கோங்க. 3 plus 33 333 up to n terms. So 3ங்கிறது common factor. So 3 வெளியே எடுத்துடலாம். So 1 plus 11 plus 111 plus up to n terms. Google புரிஞ்சுச்சா? Yes ma'am. So next line la multiply with 9 and divide by 9. 1 plus 11 plus 111 up to n terms. So இந்த divided by 9 வந்து வெளியே வச்சிடலாம். That is 3 by 9. Multiply by 9 வந்து நம்ம inside bracket கொண்டு வரோம். 9 plus 99 plus 999 plus up to n terms. Doubt இருக்காமா? Doubt இல்ல மேம். ஓகே, இந்த 9 எப்படி எழுதலாம்? மேம் 1.09 10 minus 1. yes. 9ங்கிறது 10 minus 1. So அங்க வந்து क्वेश्चनல வந்து 0.1 இருந்தது. 0.9 இருந்தது. 1 minus 0.1. yes ma'am. இங்க 9 இருக்கு, 10 minus 1. yes ma'am. Is equal to 3 by 9. 10 minus 1 plus 100 minus 1 plus 1000 minus 1. புரியுதாடா? yes ma'am, புரியுது. So up to n terms. So first 10 100 1000 ஒரு bracket எழுதிக்கலாம்.
3/9. First term 10. 100 is a 10 square. 1000 is a 10 cube. இல்லையா? yes ma'am. Up to இது ஒரு n terms இருக்கு. Close the bracket. ஒன்னுக்கு ஃப்ரண்ட்ல எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸை காமனா எடுத்துட்டீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள 1 plus 1 plus 1 up to n terms. அந்த n termsங்கிறது கண்டிப்பா எழுதணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இந்த செகண்ட் பிராக்கெட்டுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? அதே ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி தான் மேம். என்ன 1 plus 1 plus 1 n terms இதுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு கேக்குறேன். 1 plus 0.9. அத கேக்கலடா. 1 plus 1 plus 1 up to n terms. 1 n times ஆட் பண்ற இந்த பிராக்கெட்டுக்கு என்ன போடலாம்னு கேக்குறேன். n terms n terms போடக்கூடாது, n ன்னு போடணும். n Yes. times ஆட் பண்ணா n. yes ma'am. இந்த பிராக்கெட்டுக்கு பதிலா என்ன போடணும்? n. அப்படி ஆன்சர் பண்ணா என்ன? yes. But this equal to 3/9. So first bracket அப்படியே இருக்கட்டும். Actually 10 plus 10 square 10 cube up to plus இது ஒரு n terms. Close the bracket minus n. So இப்போ இந்த term பார்த்தீங்கன்னா ஒரு GP. இந்த calculation நான் போட்டு காட்டுறேன். Aங்கிறது 10. R is equal to 10 square. அதான் 10 into 10 divided by T1. கட் ஆயிட்டுனா equal to 10 which is greater than 1. So greater than 1 ஃபார்முலா தெரியும். A r power n minus 1 ஃபார்முலா சொல்டா. r power n minus 1 divided by Google. Ma'am 1 minus r ma'am. r minus 1 நீ அலர்ட்டாவே இல்ல, அட்டென்டிவாவே இல்ல. r power n minus 1 நான் எழுதிட்டேன். அப்ப டினாமினேட்டர்ல என்ன வரும்? r minus 1. இங்க rல ஆரம்பிச்சா கீழே rல தான் இருக்கும். மேல 1ல ஆரம்பிச்சா கீழே 1ல இருக்கும். yes ma'am. r power n minus 1 divided by r minus 1. சில சப்ஸ்டிட் பண்ணுவோம். இத சப்ஸ்டிட் பண்றது இந்த பிராக்கெட் டர்ம்ஸ். இந்த பிராக்கெட் டர்ம் புரிஞ்சுதா? yes ma'am. அப்ப இதுல வந்து என்ன வருதுன்னா a is at 10. r power n r ன் 10 தான். power n minus 1 divided by 10 minus 1. So இந்த டேர்ம் இந்த பிராக்கெட்ல போட்டுடலாம். புரிஞ்சுச்சா உனக்கு? yes ma'am. அதாவது இந்த பிராக்கெட் உடைய கால்குலேஷனை தான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த பிராக்கெட் உடைய ஆன்சர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். Therefore this is equal to 3/9. இந்த பிளேஸ்ல 10 minus 1 9. இந்த 10 minus 1 9. 10 power n minus 1 minus n. Actually the 3/9 common for this and that. இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன். ஸோ பிராக்கெட்டுக்கு உள்ள கொண்டு வாங்க. 3 into 10 30. 9 into 9 81. 10 power n minus 1 minus the 3/9 into n. 3/9 into n. ஸோ இப்போ சில வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்றது பெட்டர். ஸோ ஆக்சுவலி இது வந்து நம்ம இங்கே கட் பண்ணிருக்கலாம். 3/9 அப்படிங்கிறத 1/3 அப்படிங்கிறது இங்கே சிம்பிளிஃபை பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல சிம்பிளை பண்ணிருக்கலாம். ஓகே ஃபார் ஃபைனலா சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ 10 3s 30. இங்க வந்து 2 3s are 6, ஒரு 2 வரும். 7 3s 21. 10 power n minus 1 minus 1 3 is 3, 3 3s are 9. ஆன்சர் புரிஞ்சுச்சா? 10/27 10 power n minus 1 minus 1/3 into n. So the answer is n. yes ma'am. புரிஞ்சுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது இந்த 10 power n எப்படி எழுதணும்னா 10 power n minus 1 வந்து இந்த 10க்கு நேரா தான் இருக்கணும். ஸோ இப்படி எழுதுறது தான் கரெக்ட். 10 power n minus 1 இப்படி போட்டா தப்பு. yes ma'am. புரியுதா? n-க்கு நேரா -1 கிடையாது. மீனிங் புரியுதா? yes ma'am. 10 power n அப்புறம் -1. ஸோ the written format வந்து இப்படி எழுதக்கூடாது. 10 power n இப்படி போட்டா தப்பு, ராங். yes ma'am. ஸோ அதை கரெக்டா கவனமா எழுதணும். புரிஞ்சுதாமா? இந்த சம்ல டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்ல, புரிஞ்சிச்சு. இந்த சம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான சம். எஸ் மேம். திருப்பி ஹோம்வொர்க் பண்ணிட்டு ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்.
நம்ம பழைய எக்ஸாம் பேட்டர்ன் படி பழைய டெக்ஸ்ட் புக்ல இதே சம்ஸ் உண்டு. பழைய டெக்ஸ்ட் புக் புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். பழைய டெக்ஸ்ட் புக்லயும் இதே மாதிரி சம்ஸ் உண்டு. ஆனா அப்பெல்லாம் 5 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின்லாம் ஸ்கூல் எக்ஸாம் எழுதும் பொழுது 2 மார்க்ல தான் கேட்டிருந்தாங்க. புரியுதா உனக்கு? புரியுது. சோ அதனால என்ன செக்ஷன்ல கேட்டாலும் நம்ம எழுதுற மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. இப்போ இதுல எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இதே மாடல்ல எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கலாம். சம் இருக்கா? Find a sum to n terms of the series 5 plus 55 plus 555 is going. பார்த்துட்டியா கூகுள்? பாத்துறேன். பார்க்கலையா? பார்த்தேன். எக்ஸாம்பிள் 2.51. எஸ் மேம். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் மேம். அந்த சம் வேணா ஹோம்வொர்க் எடுத்துக்கலாம். அந்த சம் பிளஸ் இன்னைக்கு நடத்தின சம்ஸ். அந்த ரெண்டு சம் எக்ஸசைஸ் சம்ஸ். இந்த ஒரு சம், இந்த சம், அதுக்கப்புறம் இன்றைக்கு நடத்தின சம்ஸ் எக்ஸசைஸ் அந்த ரெண்டு சம். செகண்ட் சம்ல இருந்து நடத்திருக்கேன் இன்னைக்கு. செகண்ட் சம்ல இருந்து 6th சம் வரைக்கும் பார்த்திருக்கோம். எஸ் மேம். புரிஞ்சுச்சா?